கேள்வி வருதா இல்லையா? சுருக்குன்னு வரணும் இல்லை உங்களுக்கு? என்னுடைய நாட்டில் என்னுடைய வருமானத்துக்கு வழி இல்லாமல் நீ தடுக்கிறன்னா உன்னுடைய ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்காது, பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று செய்திருக்கீங்களா? எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்களா? பரந்தூர் விமான நிலையம் ப்ராஜெக்ட் யாருது? அதே பாஜக அழுத்தத்தில் அதானி தானே எடுத்து பண்ணுறாங்க. இவன் உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு உண்ணாவிரதம் நடத்திட்டு இருக்கிறான். நீ கூலிக்கு ஆளை கொண்டு வந்துட்டு போட்டி உண்ணாவிரதம் நடத்துகிற ஏவா வேலு. கேட்டால் கோவம் வருது இல்லை உங்களுக்கு? என்ன சார் இது? யார் தான் கேட்கறது? இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டுக்கு வரணும், நீ நிலத்தை வாங்கி கொடுக்குற, அவனுக்கு நிலத்தை வாங்கி கொடுத்துட்டு விரிவாக்கம் பண்ணுறதுக்கு உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. எங்கள் உயிரை எடுக்கிறீங்க. போராடுற விவசாயி உன் ஆட்சியில் பக்கத்தில் உட்காந்துட்டு அவனுக்கு கிரீடம் சுற்றி பெரிய போராளின்னு பட்டம் கட்டிட்டு அதே நபருக்கு உங்கள் ஆட்சியில் குண்டார் சட்டம் போடுறீங்க. நீங்கள் அதே போராளி, அதே ஆள் விவசாயிகளுக்காக அங்கங்கே போராடிட்டு இருக்கிறாரு. கடந்த முறை நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தீங்க. அப்போ அவரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்காந்து போராடிட்டு இருந்தீங்க. அவருக்கு ஒரு பேரை கொடுத்துட்டு இருந்தீங்க, போராளி, பசுமை காப்பாளர்னு. இந்த முறை அவர் குண்டர் சட்டம் எல்லையை தாண்டி வந்துட்டாராம். என்ன பாகிஸ்தான்லேருந்து எல்லையை தாண்டி வந்தால் இந்தியாவுக்குள்ளே போகிறேன்னாரு அவர். 65,000 கோடி ப்ராஜெக்ட்டுன்றாங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்க்குறீங்க. அதுக்கு அந்த மக்களுடைய விவசாய நிலத்தை எவ்வளோ தரிசு நிலம்லாம் இருக்குது, பண்ணிட்டு போகலாம். இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன் அந்த அதானிக்கு என்ன இங்கே நிறுத்து? ஒரு ப்ராஜெக்ட் நடக்காது. எங்கள் மாவட்டத்துக்கு வர வளர்ச்சி, எங்கள் மாநிலத்துக்கு வர வளர்ச்சியை தடுத்தீங்க இல்லை அதானி, நாங்கள் ப்ராஜெக்ட் நிறுத்த ஒன்று. எத்தனை ப்ராஜெக்ட் நடக்குது? இந்த கூகுள் நிறுவனத்தின ப்ராஜெக்ட் ஆந்திராவுக்கு போகிறது தடுத்தது அதானி தான், பாஜக தான்னா. ஏன் அந்த 2 பேர் சேர்ந்து செய்கிற ப்ராஜெக்டை தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ஏன் அனுமதிக்கிறீங்க?